கரப்பான்பூச்சி ஜனநாயக கழகம் தமிழ்நாடு இளைஞர்கள் நீட் விலக்குக்கு தான் எப்போதும் ஆதரவு. இந்த நீட் விலக்கு ஆதரவுக்கு அதன் தொடர்பாக மத்தியில் உருவாக்கிய நிறுவனர் அவரிடம் வந்து முறையிட்டு எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்போம். மேலும் இது பல்வேறு வகையில் குழப்பத்தை ஏற்படுத்த பலர் நினைக்கின்றனர். அதையெல்லாம் வந்து தவிர்த்துவிட்டு அடுத்த போராட்டத்திற்கும் எங்களுடைய கரப்பான்பூச்சி ஜனநாயக கழகம் தமிழ்நாடு இளைஞர்கள் எப்போதும் பொதுமக்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இந்த இடத்தை வழங்கிய பாலன் இல்லம் கம்யூனிஸ்ட் அலுவலகம் சேர்ந்த அனைத்து தோழர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள கரப்பான்பூச்சி ஜனநாயக கழகம் இளைஞர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட் பெடரேஷன், ஆல் இந்தியன் யூத் பெடரேஷன் இயக்கம் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரின் நலன் கருதியும் இதனை நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம். மேலும் தலைமையில் இதை பற்றி பேசி அடுத்த கட்ட முடிவுகளை வெளியிடுவோம். நன்றி. தமிழ்நாடு கரப்பான்பூச்சியோட ஆதரவோட இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டத்தை கரப்பான்பூச்சி அணி வந்து ஆதரவு தெரிவிக்கும். அபிஷேகத்தோட கோரிக்கையை ஏற்று நம்ம இந்த போராட்டத்தை இங்க முடிவுக்கு கொண்டு வரோம். தமிழ்நாட்டோட மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் போராடுற புரொட்டஸ்டுக்கு கரப்பான்பூச்சிகளாக நம்முடைய ஆதரவை தெரிவிப்போம்னு நம்ம கரப்பான்பூச்சிகள் அணி வந்துட்டு முடிவு எடுத்திருக்கோம். தேசிய தலைமைகள் சொல்லியிருக்காங்க சிஜேபி சார்பா இந்த போராட்டத்தை முடிவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு, அதனால நம்ம சிஜேபி சார்பா போராட்டத்தை முடிச்சிட்டு இந்த டிஷர்ட்டை கேட்டுட்டு இளைஞர்களோட இளைஞர்களா சிஜேபியா தமிழ்நாடு சிஜேபியா இந்த போராட்டத்தை தொடருவோம். ஆர்கனைஸ் பண்ண ஆர்கனைசர் இங்க இருக்காங்க. அவங்க ஏதோ சொல்லணுமா அவங்க சொல்லிக்கிட்டோம். நம்ம சப்போர்ட் தான் பண்ண வந்திருக்கோம். அவங்களே பேசட்டும். ஒன்றும் இல்லை, இந்த போராட்டத்தை நம்ம காந்தி முறையில் ஆரம்பித்தோம். அங்கே வந்து டெல்லியில் காந்தி முறையில் போராடிக்கிட்டு இருந்தவங்கள போலீஸ் ப்ரூட்டல் அட்டாக் நடத்தினாங்க. அந்த மாதிரி இங்கே ஒரு விஷயம் நடந்துடவே கூடாதுன்றதை நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து ரொம்ப கவனமாக இருக்கோம். அதனால தான் இந்த இடத்த நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இதுக்கு நம்ம ஆதரவு அளித்து இந்த இடத்த நம்மளுக்கு 6 நாள் பீஸ்ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கேட்ட கோரிக்கை நிறைவேறிச்சு. இதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த ப்ரொடெஸ்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படின்ற எண்ணத்தில் நாங்கள் இதை முடிச்சுக்கிறோம். மாணவர்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி பீஸ்ஃபுல்லாக டிஸ்போஸ் ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீட்டுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். அடுத்து வேற எந்த இயக்கம் போராடினா, எந்த அமைப்பு, எந்த கட்சிகள் போராடினாலும் அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஆதரவு தெரிவிப்போம். ஃபியூச்சரில் கண்டிப்பாக இதுக்காக நாங்களும் போராடுவோம். எங்கள் தலைமையில் ஆரம்பிச்ச ஒரு ப்ரொடெஸ்ட் பீஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சாங்க, பீஸ்ஃபுல்லாக முடிச்சிருச்சு அப்படின்ற பேர் எங்களுக்கு வேணும். அதுக்காக தான் நம்ம இந்த போராட்டம் நடத்தினாங்க. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் போராட்டமே நடத்த முடியாத நிலைமை வந்துடக்கூடாது. கண்டிப்பாக அடுத்தடுத்த போராட்டம் பீஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சு பீஸ்ஃபுல்லாக முடியணும். இதுதான் எங்களோட நோக்கம். அது பேன் நீட்டுன்றது தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் 10 வருஷமும் போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுக்காக நாங்க அடுத்தடுத்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருப்போம். இந்த இடத்துல நம்ம ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த இடத்த நம்ம ஆரம்பிச்சோம். பட் ஆனால் வர்ற கூட்டம் இந்த இடத்த தாங்க முடியாத அளவுக்கு வர்றாங்க. இந்த கூட்டத்தை வேற இடத்துக்கு நம்ம வந்து ஃபியூச்சர்ல மாற்றணும். கண்டிப்பா பீஸ்ஃபுல் முறையில் இதே மாதிரி ஒரு போராட்டம் ஆரம்பிக்கும். அந்த போராட்டத்தை பீஸ்ஃபுல்லா இதே மாதிரி நம்ம முடிப்போம். யாருக்கும் ஒரு கீரல் கூட வர முடியாத அளவுக்கு சேஃபஸ்ட் பிளேஸ்னு நிறைய மக்கள் சொல்லியிருக்காங்க நீங்க சோசியல் மீடியால ஃபுல்லா. அதே மாதிரி சேஃபா ஒரு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சு கண்டிப்பா சேஃபா முடியும். பேன் நீட்டுக்கு கண்டிப்பா நம்ம போராடிக்கிட்டே இருப்போம். கூடிய சீக்கிரம் ஆல் ஓவர் இந்தியா அது போராடுவாங்க. நம்ம கண்டிப்பா அதை சக்சஸ் பண்ணுவோம். விலக்கு வாங்குவோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு. இல்ல எதிர்ப்பு இல்ல, இது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது வந்து அவங்களோட 10 வருஷ ஆதங்கம். இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்ற நேரத்துல ஆனா தர்மேந்திர பிரதான் டிசைன் பண்ணிட்டாரு. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். பேன் நீட்டுன்றது நம்ம இந்த இடத்துலயே நாளைக்கோ நாளை கழிச்சோ வாங்கக்கூடிய வெற்றி கிடையாது. அதுக்கு நம்ம தொடர்ந்து 10 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் போராடிக்கிட்டே தான் இருக்கோம். அடுத்தடுத்து போராடுவோம். போராடி கண்டிப்பா நம்ம கூடிய சீக்கிரம் அந்த பேன் நீட்டுக்கு விலக்கு வாங்கணும். அதுக்கு இந்த இடம் போதாது. நம்ம மக்களுக்கு நாங்க வந்து எல்லாரும் ரொம்ப எதிர்ப்பு சொன்னாங்க. இந்த போராட்டத்தை முடிக்கவே கூடாது, கண்டிப்பா நம்ம வெற்றி வாங்கியே ஆகணும்ட்டு. ஆனா இது கூடிய விரைவில் வாங்கக்கூடிய ஒரு வெற்றி கிடையாது. கண்டிப்பா அதுக்கு வெற்றி வாங்குவோம். கூடிய விரைவில் வாங்க முடியாத காரணத்தினால் கொஞ்சம் நம்ம அதை தள்ளி போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். பட் ஆனா கண்டிப்பா அதுக்கு நம்ம போராடிக்கிட்டே இருப்போம்.
சார் போராடின இடம் எங்களுது இல்ல, அது அவங்களுக்கு ஒண்ணும் நாங்க கஷ்டப்பட வேணாம்னு சொல்லி தான் வந்து தலைமை இந்த முடிஞ்சோம்னா அந்த இடத்துல ஆல் ஓவர் இந்தியா எல்லாரும் பீஸ்ஃபுல்லா வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. நம்ம மட்டும் இதை வந்து கண்டினியூ பண்றதுன்ற அழகு இல்ல, அந்த ஒரு காரணம். ஆமா, இது அழகு இல்ல, அந்த காரணத்துக்காக தான் நம்ம இப்ப முடிச்சுக்கிட்டது. பொது இடம் நமக்கு பட் ஆனா கண்டிப்பா ஒரு பொது இடத்துல கவர்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கி